Good morning, students. Service on the Metric Higher Secondary School, 11th Biozoology. I am V. Rajendran, your biology teacher. Today we are going to discuss about class Amphibia. வகுப்பு இரு வாழ்விகள். Amphi means both. Bias means life. Amphina இரண்டு, biasனா உயிர். Amphibians are the first vertebrates and tetrapods to live both in aquatic as well as terrestrial habitats. Amphibians means இரு வாழ்விகள், நீரிலும் வாழக்கூடியது, நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினம். ஆர் த ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட்ஸ் மீன்ஸ் முதல் முதுகு நாணிகள். அண்ட் டெட்ராபோட்ஸ் டெட்ரா மீன்ஸ் நான்கு, போட்ஸ் மீன்ஸ் கால்கள். நான்கு கால்களை உடைய இந்த உயிரினங்கள் தான் நான்கு கால்களை உடையது. அது மட்டும் இல்லாமல் முதுகு நான் உடைய இந்த விலங்கு தான் இரு வாழ்விகள் என்று அழைக்கப்படுகின்றன. டு லிவ் போத் இன் அக்வாட்டிக் ஆஸ் வெல் அஸ் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்ஸ். இந்த உயிரினங்கள் எங்கே இருக்குது? நீரிலும் வாழக்கூடிய தகுதி அதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிலத்திலும் வாழக்கூடிய தகுதி இதுக்கு இருக்குது. இதனால தான் இதுக்கு இரு வாழ்விகள் என்று பெயர் அழைக்கப்படுகின்றன. தே ஆர் பாக்கிலோதெர்மிக். இவற்றில் காணப்படும் உயிரினங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய உடல் வெப்பநிலையை மாறும் தன்மை கொண்டவை. Their body is divisible into the head and trunk. இவற்றில் காணப்படக்கூடிய விலங்குகள் உடல் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஹெட் தலைப்பகுதி அண்ட் ட்ரங்க் மீன்ஸ் உடல் பகுதி என இரண்டு பாகங்களை உடையதாக காணப்படுகின்றன. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் ஹாவ் 2 pairs of limbs. இவற்றில் காணப்படக்கூடிய விலங்குகளில் 2 pairs இணை கால்கள் காணப்படுகின்றன. டெயில் மே ஆர் மே நாட் பி பிரசன்ஸ். இவ்வகுப்பில் காணப்படக்கூடிய உயிரினங்களில் வால் உடையதாகவோ வால் அற்றதாகவோ காணப்படுகின்றன. Their skin is smooth or rough, moist, pigmented and glandular. இவற்றுடைய தோலானது ஸ்மூத் ஆர் ரஃப், வளவளப்பாகவோ அல்லது சொரசொரப்பாகவோ காணப்படும். மாய்ஸ்ட் மீன் ஈரப்பதமாக காணப்படும். பிக்மெண்டட் மீன்ஸ் நிறங்கள் உடையதாகவோ காணப்படும். இவற்றினுடைய தோல் சில உயிரினங்களோட தோல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் பிக்மெண்டட்னு சொல்கிறாங்க. நிறமிகள் உடையதாகவோ காணப்படுகின்றன. அண்ட் கிளாண்டுலர். சில விலங்குகளோட தோலில் சுரப்பிகள் காணப்படுது. இவற்றினுடைய தோல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நல்லா வலுவலுப்பாகவோ அல்லது சொரசொரப்பாகவோ, ரஃப் மீன்ஸ் சொரசொரப்பாகவோ காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதத்துடன் காணப்படுது, மாய்ஸ்ட். அண்ட் பிக்மெண்டட். சில விலங்குகளோட தோலில் நிறங்கள் காணப்படுகின்றன. அண்ட் சில விலங்குகளோட தோலில் சில சுரப்பிகள் காணப்படுகின்றன. இவ்வாறு காணப்படுகின்றன. ஐஸ் ஹாவ் ஐலிட்ஸ் அண்ட் த டிம்பேனம் ரெப்ரசன்ட் த இயர். இவற்றினோட இந்த விலங்குகளோட கண்களில் ஐலிட்ஸ் கண் இமைகள் காணப்படுகின்றன. கண் இமைகளுடன் கூடிய கண்களையும் அந்த டிம்பேனம் ரெப்ரசன்ட்ஸ் த இயர். காதுகளில் டிம்பானிக் என்கின்ற செவ்வால் ஆனதாக காதுகள் காணப்படுகின்றன. ரெஸ்பிரேஷன் இஸ் பை கில்ஸ், லங்ஸ் அண்ட் த்ரூ த ஸ்கின். ரெஸ்பிரேஷன் சுவாசமானது இவ்விலங்குகளில் செவில்கள் மூலயமாகவும், கில்ஸ் மீன் செவில்கள், லங்ஸ் மீன் நுரையீரல்கள், அண்ட் த்ரூ த ஸ்கின்ஸ் மற்றும் சில விலங்குகளில் தோள்கள் மூலயமாகவும் சுவாசம் நடைபெறுகின்றன. ஹார்ட் இஸ் 3 chambered. இதனுடைய இதயமானது 3 அறைகளை உடையதாக காணப்படுகின்றன. கிட்னி இஸ் மீசோனெஃப்ரிக்.